வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். நம்ம ஆந்திரா ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். மேட்சா ட்ரிப்பான்னு தெரியல. நாங்கள் மேட்சும் போகிறோம். மேட்ச் ஆடும் தெரியல. நாங்கள் ட்ரிப்பு சுற்றிக்கிறோம். ஜாலியாக வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். காய்ஸ், இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஆந்திரா மேட்சுக்கு போகிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா சுற்றி பாருங்க. பாருங்க, எங்ககிட்ட காசு கேட்டு அசிங்க பத்துறாரு. தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. பாருங்க, சாருக்கு வந்து இப்ப காசு பற்றாக்குறையாகுது. உங்களால நாங்க மேட்சுக்கு போக உதவணும்னு நினைச்சீங்கன்னா நம்பர் கீழே ஜிபே நம்பர் சதீஷ் சார் நம்பர் தரோம். உங்களால முடிஞ்ச காசை அவருக்கு நீங்க அனுப்பிச்சு விடுங்க. முடியலனாலும் யாருன்னா கேட்டு அனுப்பிச்சு விடுங்க. கணேஷ் தான் பாருங்க பாவமாக்குறான். அழுவு கணேஷ். Hi guys. Hi guys. நம்ம ஆந்திரா ட்ரிப்பை பற்றி விஜய் கணேஷ் பேசுவார். ஒரு சில வார்த்தைகள் கணேஷ் பேசுங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்னா திருவண்ணாமலை அம்மா ஹோட்டலேருந்து இவனுக்கு பாசியில் சொல்லணும்னா அது அம்மா ஹோட்டல் இல்லை வேறுனா அது அம்மா ஹோட்டல் தான். அதெல்லாம் உங்களுக்கு ஏன் இப்போ நம்ம அங்கேருந்து பஸ் ஏற போகிறோம். அதுக்காக போயிட்டு இப்போ நேரம் எங்கே போகிறோம்னா காந்தி நகர் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏறி நேரம் ஒரே ட்ரிப் ஆந்திராவுக்கு போயிட்டு மேட்ச் விளையாடிட்டு கப்பு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வருஷம் ஒரு புதாட்டம் போட்டு ஆந்திராவில் கடப்பா போகிறோம். கடப்பாக்கு எதுக்கு போகிறோம்? கடப்பாறை பிடிக்குது. அப்போ அடே அப்ப எல்லாம் சிரிங்க, போகிறாங்க எல்லாம் சிரிங்க. ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. நம்மளோட சிறப்பு விருந்தினரா நம்ம டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண தலைவர் வந்திருக்கிறார். பார்த்துக்கோங்க. ஆயிசல்யா அண்ணா வணக்கம் சொல்லையா. ஆயிசல்யா ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சிங்கப்பூர். காய்ஸ், இதோ பாருங்க, பழைய கேமராமேனை ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ புது கேமராமேனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். லோ பட்ஜெட் கேமராமேன் கருவாயன். ஒரு இட்லி நடிக்க சொன்னா 9 இட்லி நடிப்பான். பாருங்க, அமோகா ஹோட்டல் எதிர்க்க தான் நம்ம பஸ் வரைக்கும். பாருங்க, அதான் நம்ம பஸ். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு வந்துட்டோம். பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரிலே சீட்லாம் பயங்கரமா இருக்கு. இதோ நம்ம மேட்சுக்கு பொறுத்தான கிட் பேக், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், சீட்லாம் குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. செக் பண்ணி காட்டுங்க கணேஷ். பரவாயில்ல, நல்லதா இருக்கு. இப்போது நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா என்னோட சீட்டு. பார்த்துக்கிறீங்களா, இந்த வேலையில் இப்போ நம்ம ட்ரிப்பு போக போகிறோம். ஆந்திரா ட்ரிப்புக்கு மேட்ச்சு இன்னைக்கு நைட்டு இனாக்ரேஷன். அங்கே நாளான்னைக்கு அங்கே மேட்ச்சு. நைட்டு இனாக்ரேஷன் முடிச்சுட்டு போயிட்டு 10 தூங்கிட்டு காலையில் எழுந்து ஒரு 5 மணிக்கெலாம் மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க. மேட்ச் ஆட போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ட்ராவல்ஸ் பேர் ஏஜிபி. இன்ட்ரோ வருஷன்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்ட்ரோ வீடியோவில் ஏஜிபி ட்ராவல்ஸில் தான் போகிறோன்னு. இந்த ட்ராவல்ஸில் அது ரூம் பண்ணி காட்டுங்க கேமராமேன். என்ன காட்டுங்க. சார் எடுத்துட்டு எங்கள் கோச் வர்றாரு. எங்கள் கோச்சை பாருங்கள். சரி வாங்க கிளம்பலாம். என்ன சாதிச்சிட்டானுங்க தெரியல. இறங்கி நடந்து போகிறானுங்க பஸ்ஸில் இருந்து. எங்கே போகிறானுங்க? நம்ம கேர்ள்ஸ் டீம் கேர்ள்ஸ்லாம் இங்கே பேஸ்கெட் பால் ஆடினுங்கிறாங்க ஜோனலு. அதான் ஃபைனல் போயிட்டு இருக்குது. அப்போ அதுதான் பார்த்துன்னு உள்ளே எங்களை விடலை. நாங்கள் இப்போ செவுத்து மேலே கம்பெனி வந்துடும்.
இது ஒரு கேம் விளையாண்டுக்கிறாங்க. இல்ல நான் இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சுண்டா இருக்கான்னு நினைக்கிறேன். யார் கரெக்டாக சொல்றாங்களோ டவுன் வந்து பண்ணிடணும். நீதான்டா. ஐயோ ஏமா என்ன ஓட்டுருங்க. பெண்ணே இல்லைன்னா நம்ம பிளாக போடுவோமா? நியூ பிளாக் சூப்பர். நான் என்ன பிளான் பண்ணேன்? கணேஷ் வந்துட்டான். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கடப்பா கிட்ட ராயத்தொட்டி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மேட்ச் ஸ்பாட்டுக்கு இப்போ அங்கே விட்டாங்க. சாப்பாடு அங்கே கொஞ்சம் சாப்பிட்டோம், எங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதான் நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்லான்னு கடை கடையாக சுற்றினு வரோம். போய் தான் ஏன்னா சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல மேட்ச் ஆடணும். மீதியே நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறோம் என்ன அப்டேட்னு. ஹாய் காய்ஸ், இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். பாருங்கள், கணேஷ் சாப்பிட்டு நல்லா தெம்பாக நடந்து வர்றாரு. கணேஷ் ஒரு ஆய் சொல்லுங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அருமையான சாப்பாடு. எத்தனை தோசை, எத்தனை முட்டை தோசை சாப்பிட்டீங்க? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 3 முட்டை தோசை 2 இட்லி. இதான் எங்களுக்கு கொடுத்த பெட்ஜெட்டு. பாருங்க, நாங்கள் வந்தால் நீங்கள் நினச்சினுக்கிறீங்க நல்லா சொகுசாக தூங்குவானுங்க, மேட்ச்லாம் நல்லா விளையாடுவாங்க, மேட்ச் விளையாடுவானுங்க, ஏதோ மாளிகையில் பட்டு தூங்குவானுங்கன்ட்டு. அருமையான ரூம் இதுதான் எங்கள் ரூம். இதுதான் எங்கள் ரூம், பார்த்துக்கோங்க. கீழே பாருங்க, மற்ற அளவுக்கு அங்கே தான் படுத்துருக்காங்க. நாங்கள் அதையும் மீறி பக்கத்து ரூம் வந்திருக்கோம். இவன் நைட்டெல்லாம் ஆளுக்கு சேட் பண்ணுவான். அருமையாக படுத்துனுக்குறானுங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது.
ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா ராயக்கோட்டா, ஆந்திரா ராயத்தொட்டின்ற ஒரு இடத்துக்கு கிரவுண்டுக்கு வந்துட்டோம். வந்து அந்த பில்டிங் தான் பார்த்துக்கோங்க. அந்த பில்டிங்லேருந்து ஒரு நைட்டு எப்படியோ ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் நைட் வேறு ஸ்டே பண்ணணும். இன்னைக்கு வேற இடத்துல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இங்கே தான் வேறு இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த ரூம்லேயே நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கி வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கிரவுண்டு. இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க கிரவுண்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரவுண்டு ரெடி ஆகிடும். அது இல்லாமல் 8:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். தரமாக போடுறாங்க லைனு. சும்மா அப்படியே ஒரு இன்ச்சு உருங்க போடுறாங்க. அவங்க 4 பேர் 4 இடத்துல பிடிச்சிக்கணும். அருமையாக போடுறாங்க. அடாமடி 5 பேரா 5 பேரா 5 பேர் 5. ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்க காலைல ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னொரு ரூம் பண்ண தரல. நைட்டு ஏதோ ஒரு 2 ரூம் தந்தாங்க. கேர்ள்ஸ்லாம் வந்து மண்டபத்தில் படுத்தாங்க. பாருங்க சாப்பிட்டு ரூம் எல்லாம் பைத்தியக்காரி பேர் சுற்றி. பாருங்க, இப்போதான் மேட்ச் தோத்தோம் நாங்கள். தோக்கல, ட்ரா ஆயிடுச்சு தெலுங்கானா கூட. தோத்தா வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இல்லாமல் வந்து வாலிபால் ஆடுறானுங்க. இதே மற்ற டீம் வந்து அழுதுன்னு உக்காந்துருப்பாங்க தோத்துட்டோமேன்ட்டு. ஆமா ஆமா, அதுதான் எங்க பிரதர்ஸ். அவ்வளோதான், வந்தோமா விளாண்டோமா விளாக் எடுத்தோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உய் கணேசா, இதுதான் ஹைவே பார்த்துங்க. நேற்று நாங்கள் இருந்தப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எங்கே இருக்கிறோன்னா வெளில வந்தோம் சாப்பிட்லான்ட்டு உக்காந்துக்கிறோம். தலைவன் சரி, நம்ம அடுத்த பிளான் மறுநாள் காலைல வந்துட்டோம். ரூமு தான் ஒழுங்காக சரியில்லை. சரி இருந்தால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடுச்சு. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்சும் ஜெயிச்சா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதை தெரிஞ்சு பாருங்க, அதான் திருப்பதி. அதான் திருப்பதி. இதுதான் வானவில் நண்பர்கள்.